அயோத்தி என்ற நகரத்தில் தசரதன் என்ற அரசன் வாழ்ந்தார். அவர் வீரமும் ஞானமும் நிறைந்தவர். அவர் நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஆனால் தசரதனுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. அவனுக்கு குழந்தை இல்லை. அதனால் தசரதன் ரிஷ்யசிருங்கர் என்ற மகா முனிவரை அழைத்து, எனக்கு மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டினான். அந்த முனிவர் ஒரு பெரிய புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகத்தின் இறுதியில் அக்னி தேவன் ஒரு பொன்னான பாத்திரத்துடன் தோன்றினார். அதில் ஒரு அமுதம் இருந்தது. இதை உன் மனைவிகளுக்கு கொடு என்றார். அதன்படி தசரதன் கௌசல்யக்கு ஒரு பங்கு, கைகேயிக்கு ஒரு பங்கு, சுமித்ரைக்கு 2 பங்குகள் கொடுத்தார். அந்த அமுதத்தை உட்கொண்ட பிறகு சில காலத்தில் கௌசல்யக்கு ராமன் பிறந்தான், கைகேயிக்கு பரதன் பிறந்தான், சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் பிறந்தனர். அந்த நாள் சித்திரை மாதம் புனர்பூசம் நட்சத்திரம் ராமனின் பிறந்த நாள். ராமன் பிறந்தவுடன் முழு அயோத்தியும் ஆனந்தத்தில் மூழ்கியது. இது போன்ற வீடியோக்களை காண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.